மனதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். சீக்கிரமாக விஜய் காவேரி ஒன்று சேர்றதை பார்க்குறக்கு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டுருக்க வீக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் நிவின் 2 பேருமே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிவின் சொல்லுவார் விஜய்கிட்ட, விஜய் பிரதர் நீங்கள் இனிமேல் எதுக்குமே கவலைப்படக்கூடாது, நான் தான் வந்துட்டல, காவேரி எப்படி சரி பண்ணணும், காவேரி என்ன பண்ணால் வந்துட்டு உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான ஒர்க் அவுட் வந்து நம்ம நாளையிலேருந்தே ஆரம்பிக்கிறோம். சீக்கிரமாக வந்துட்டு உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன், எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், நானும் அதுக்காக தான் பிரதர் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே வந்துட்டு நான் காவேரிக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, எதை சொல்லி வந்துட்டு அவன் மனசை மாற்றுறதுன்னு தெரியல. அதே சமயத்தில் அவளுக்கு பழைய ஞாபகமும் வராமல் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன முடிவு ஆக போகுதுன்னு எனக்கும் தெரியல. என்ன நினச்சி கூட எனக்கு வருத்தம் கிடையாது பிரதர். அம்மு தனியாக இருக்கா, அம்மு வந்து ஒரு அம்மா வேணும், அம்மாவோட பாசத்துக்காகவும் ரொம்ப ஏங்குறா. அதுக்காகவே சீக்கிரமாக காவேரிக்கு எல்லா ஞாபகமும் வரணும், அல்லது வந்து என்ன அவள் அக்செப்ட் பண்ணிக்கணும் தான் தோணுது. இப்போதைக்கு ஒரு சில டைம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, காவேரிக்கு வந்து என்னை பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அம்முக்காகவாவது காவேரி என்னை ஏற்றுக்கணும்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவள் என்னை கல்யாணமே பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் காவேரியோட சம்மதம் இல்லாமல், காவேரி முழு மனசாக என்னை ஏற்றுக்காமல் நான் அவள் கூட வந்துட்டு என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறதே கிடையாது. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் கேட்டா பிரதர், உங்கள் குழந்தைய வேணால் எனக்கு தத்து கொடுத்துட்றீங்களா, நானே வளர்த்திக்கிறேன்னு. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக காவேரிக்கும் அம்மாவை ஏற்றுக்கணுன்ற மனப்பான்மை நல்லாவே வந்துடுச்சு. கூடிய சீக்கிரம் நல்ல முடிவாக தெரியணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, கண்டிப்பாக பிரதர்ன்று நிவின் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக யமுனா கால் பண்ணுவாங்க. எங்கெங்கே இருக்கீங்க, என்னாச்சு, இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்கீங்க, 10:30 மணி ஆகுது அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே நிவின் சொல்லுவார், என்ன யமுனா, சொல்லிட்டு தானே வந்தேன் விஜய் பிரதரை பார்க்க போகிறேன்னு. அவரை இவ்வளோ நாள் கழித்து மீட் பண்ணுறேன், எவ்வளோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது, நானும் விஜய் பிரதரும் உட்காந்து இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ன மாதிரி நிவின் யமுனாட்ட சொல்ல, ஓஹோ பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்ன மாதிரி யமுனா கேட்க, அதெல்லாம் இல்லாமலாம் இருக்கும், நீ ஏன் சொல்லு, இவ்வளோ வருஷம் கழித்து பிரதரை பார்க்குறேன், ரொம்ப வந்துட்டு நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது, 2 பேருமே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டோம், அதனாலேயே லைட்டாக சரியா சீக்கிரமாக வரக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய் பிரதர் ஃபோனை வாங்கிட்டு யமுனா கிட்டே பேசுவாங்க. யமுனா, என்ன யமுனா எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆகிட்ட போல இருக்குது, என்ன டெப்யூட்டி ஐஏஎஸ்ஸாக இருந்து என் பிரதரையே மிரட்டலான்னு பார்க்குறியா அப்படின்ன மாதிரி சொல்ல, மாமா அதெல்லாம் இல்லை மாமா, நான் அவர் எப்போ வருவாருன்னு தான் கேட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, இன்றைக்கி அவர் வர்றது டவுட்டு தான், நாளைக்கு வேணால் வரட்டும், இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோம் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ நிவின் இருந்துட்டு, இல்லை பிரதர் நான் எவ்வளோ லேட் ஆனாலும் நாங்கள் கிளம்புறேன், யமுனா கிட்ட வர சொல்லிட்டேன் வரேன்னு, ஸோ நான் போயிடுறேனே அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன பிரதர் இப்படி கட்சி மாறிட்டீங்களே, ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க நீங்கள், இப்போ வந்து யமுனா யமுனான்னு இந்த மாதிரி மந்திரம் ஓதுற அளவுக்கு யமுனா மாற்றிட்டாங்களா, எப்படியோ 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, உடனே யமுனா, நீங்கள் தானே மாமா எல்லாத்துக்குமே காரணம், நீங்களும் அக்காவும் இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த லைஃப் கிடச்சிருக்காது, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேனான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல யமுனான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. உடனே விஜய் நிவின் கிட்ட சொல்லுவார், சே எப்படியெல்லாம் லைஃப் மாறிடுச்சு பிரதர், நம்ம ஒன்று நினச்சோம் ஆனால் அது நடக்கலை, ஆனால் வந்து நம்ம நினைக்காதது எதேதோ நடந்துகிட்ருக்கு, ஆனால் நீங்கள் 2 பேரும் இன்றைக்கி இவ்வளோ பாண்டிங்கோட இவ்வளோ அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறத பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக இருக்குது. ஏதோ எனக்கு ரொம்ப நாளாக கில்ட்டாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிக்காத ஒரு மேரேஜை பண்ணி வச்சு அம்மனா வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சேன்னு. ஆனால் இப்போது வந்து காவேரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, காவேரி இதெல்லாம் பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவா, அவளுக்கு தான் எந்த ஞாபகமே இல்லையே அப்படின்ன மாதிரி சொல்ல, ஆமாம் பிரதர், காவேரிக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான், நீங்களும் காவேரியும் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணீங்க, பா என்ன பண்ணுறதுனே தெரியல, சீக்கிரமாக எனக்கு நீங்கள் கொடுத்த லைஃப் மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான லைஃப்பை கண்டிப்பாக கொடுப்பேன், அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிவின் சொல்லுவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிவின்க்கு அங்கேயே தூங்குறதுக்கு ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. பிரதர் நான் காலையில் சீக்கிரமாக கிளம்பிடுவேன், ஏன்னா யமுனா வந்துட்டு வர சொல்லியிருக்கா, நம்ம போய் படுக்கலான்னு சொல்லிட்டு விஜய் நிவின் 2 பேருமே போய் தூங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் காவேரியை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். காவேரி விஜய் 2 பேரும் சேர்ந்து நிவின் யமுனா 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச கதையெல்லாம் விஜய் யோசித்து பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருப்பார். என்ன நல்லா பண்ணோம் நானும் காவேரியும் சேர்ந்து, என்ன நான் கெத்து விட்டு எவ்வளோ சீன் போட்டேன், இப்போ பாரு நான் இப்படி ஆகிட்டேன், ஆனால் நிவின் வந்துட்டு ஒரு மெச்சூர்டான பர்சனாக மாறிட்டார், எல்லாத்துக்கும் ஒரு காலம் நேரம் வரும் போல இருக்குது,
டைமுன்றது யாருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி அமைகிறதில்ல. நமக்கு நேரம் அன்றைக்கி நல்லா இருந்தது, அந்த மாதிரிலாம் பண்ணோம். இன்றைக்கி நம்ம நேரம் சரியில்லாமல் இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக நம்ம நேரமும் சரியாகி நானும் காவேரியும் பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி விஜய் நினச்சிட்ருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின் காலையில் விஜய்கிட்ட சொல்லுவார், பிரதர் நீங்களும் பாப்பாவும் நேரமாக இங்கே வந்துடுறீங்களா வீட்டுக்கு? எப்படியும் காவேரி ஸ்கூலுக்கு அங்கேருந்து தானே போவா, நீங்கள் காவேரியே ட்ராப் பண்ணிவிட்டு நீங்களும் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். நானும் காவேரி முன்னாடி ஏதாவது சின்ன சின்ன பிட்டு போட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு நிவின் முன்னாடி கிளம்பிடுவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுமே காவேரி கேட்பாங்க, என்ன நிவின் நைட்லாம் எங்கே போனீங்க, இப்போ தான் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தேன். சென்னையில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அந்த சென்னையில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இங்கே இந்த ஊரில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் போய் பார்க்க போயிருந்தேன்னு சொல்ல, ஓ ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு காவேரியும் உள்ளே போயிடுவாங்க. கரெக்டாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விஜய் அம்மாவை கூப்பிட்டு வருவாங்க. உள்ளே வந்ததுமே வாங்க பிரதர் வாங்க அப்படின்ன மாதிரி நிவின் சொல்ல, உடனே காவேரி கேட்பாங்க, என்ன நிவின் புதுசாக நீங்கள் பார்க்குற மாதிரியே இல்லை, ஏற்கனவே விஜய் சார் உங்களுக்கு தெரியுமா, வாங்கன்னெலாம் சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, ஆஹா இவரை தெரியாமல் இருக்குமா, கொடைக்கானலில் இவர் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ன மாதிரி சொல்ல, இவர் கொடைக்கானலில் இருந்தாரா அப்படின்ன மாதிரி காவேரி கேட்பாங்க. இல்லை அங்கே அடிக்கடி மீட்டப் பண்ணுவோம், அதை தான் சொன்னேன். பட் இவர் எனக்கு அந்தளவுக்கு பழக்கம் இல்லை, ஆனால் இவரை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் பேசுவாங்க. அது காவேரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னது இது, இவங்க இவ்வளோ க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க, கேட்டால் 1 or 2 டைம்ஸ் தெரியும்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை அப்படின்ன மாதிரி காவேரி ஒரு பக்கம் யோசிக்க, அடுத்தது பார்த்திங்கன்னா சாரதா ஓடி போய், தம்பி வாங்க வாங்க நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க, அம்மோ வாடி தங்கம் நீ யாழினி கூட உட்காந்து சாப்பிடு, இல்லைன்னா பாட்டி ஊட்டி விடவா அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை பாட்டி நான் வீட்டிலையே சாப்பிட்டு தான் வந்தேன், சரி அப்பா தான் என்னை இங்கே மிஸ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, இங்கே அப்படியே ஸ்கூலுக்கு போயிடலாம் தான் வந்தேன்னு சொல்ல, உடனே யாழினி, ஏன் அம்மு இன்றைக்கி நீ லீவ் போட்டுடலால, நானும் வந்திருக்கேன், நேற்றுக்கும் நான் இங்கே இருக்கும்போது தானே நீ ஸ்கூலுக்கு போனேன், இப்போ நீயும் லீவ் போட்டு இங்கேயே இருமோ அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி, ஐயோ ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் போடக்கூடாது யாழினி, அது போக சித்தியே இப்போ ஸ்கூலுக்கு தான் போகிறேன், நானும் காவேரி பாப்பாவை கூட்டிகிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன், நீங்கள் எல்லோரும் இவ்வளோ பேர் இருக்காங்கள்ல, நீ உங்கள் சின்ன சித்தி நர்மதா கூட சேர்ந்து விளையாண்டுட்டுரு அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே யாழினி, என்ன சித்தி ஒரே ஒரு நாள் தானே, எனக்கு அம்மு இருந்தான்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நான் இங்கே வந்திருக்கும் போது நீங்களும் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறீங்க, நீங்களும் அம்மாவும் இன்றைக்கி லீவ் போட்டுருங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்ல, உடனே நிவின் இருந்துட்டு, என்ன காவேரி கிண்டர் கார்டனுக்கு தானே ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க, அப்புறம் என்ன இவ்வளோ யோசிக்கிறேன், ஒரு நாள் தானே லீவ் போடு அப்படின்ன மாதிரி நிவினும் சொல்ல, உடனே ரொம்ப யோசிப்பாங்க, அம்மோ என்ன இன்றைக்கி லீவ் போட்டுடலாமா, நீயும் பிளான் பண்ணிட்டு போல இருக்கு அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, ஆமாம் மிஸ் நீங்களும் லீவ் போடுறீங்களா, நீங்கள் லீவ் போட்டால் தான் நானும் லீவ் போட முடியும் அப்படின்ன மாதிரி அம்மு சொல்ல, உடனே எனக்கு ஓகே தான், இருந்தாலும் நீ உன் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், மிஸ்ஸே வேணான்ட்டாங்க, மிஸ்ஸே லீவ் போடுறாங்க, ஸ்டூடெண்ட்டு மட்டும் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போகிறாங்க, மிஸ் கூடயே இருக்கட்டும் அப்படின்ன மாதிரி விஜயும் சொல்ல, ஐ ஜாலி அப்படின்னு யாழ்னியும் அம்மும் ஒரு பக்கம் கற்றுவாங்க. உடனே சாரதா சொல்லுவாங்க, நேற்றுக்கு தான் நினச்சிட்டு இருந்தேன், எல்லோரும் இருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்ம அம்முவை மட்டும் காணோம், அம்மும் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நேற்றுக்கு நைட்டு தான் என் மனசுக்குள்ளே தோணுச்சு, கரெக்டாக அம்மும் வந்துட்டா, உங்கள் எல்லாரையும் சேர்த்து பார்க்குறக்கு எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி நினைப்பாங்க, இவங்க என்ன ஓவராக எல்லாத்துக்கும் எமோஷன் ஆகிக்கிறாங்க, இவங்க என்ன நம்ம ஃபேமிலியா, ஏதோ ஒரு நாளைக்கு வந்தாங்க, அதுக்குன்னு அம்மா சொல்கிற மாதிரி எல்லாரும் எப்போவுமே சேர்ந்தேவா இருக்க முடியும், இவங்க விஜயும் அம்மாவும் எப்படினாலும் வேறு ஃபேமிலி தானே அப்படின்ன மாதிரி நினச்சிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தா கரெக்டாக சாரதா நிவின்கிட்டையும் விஜய்கிட்டையும் கேட்பாங்க, ஏன் தம்பி இன்றைக்கி என்ன சமைக்கட்டும், மட்டன் சிக்கன் என்ன வேணுனாலும் சொல்லுங்கள், நிவின் தம்பி நீங்களும் சொல்லுங்கள், நீங்களும் ரொம்ப நாள் ஆச்சு, விஜய் தம்பி நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லுங்கள், இன்றைக்கி நான் அதவே பண்ணிடுறேன் அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே காவேரி போய் கங்கா கிட்ட காதில் மெதுவாக சொல்லுவாங்க, என்னக்கா அம்மா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கு, நிவின் கிட்ட கேட்குது ஓகே, நிவின் இருந்திருந்து நம்ம வீட்டுக்கு வராரு, அதுவும் மாப்பிள்ளைக்கு நல்லா கவனிக்கணுமேனு நிவினுக்கு பிடிச்சதை சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு கேட்குது, ஆனால் விஜய்கிட்ட ஏன் அவ்வளோ உரிமையாக கேட்கணும், அவர் என்ன மாப்பிள்ளையா இல்லை புதுசாக தான் வந்திருக்காரா, ஓவராக தான்க்கா பண்ணிகிட்ருக்கு, இதே மாதிரி தான்க்கா டெய்லி பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் சொன்னாலும் அம்மா கேட்காது அப்படின்ன மாதிரி சொல்ல,
என்னடி காவேரி, இப்போது நிவின் கிட்ட கேட்கும்போது விஜய் மட்டும் இருந்தாருன்னா அவருக்கு சங்கட்டமாக இருக்காதா? அதனால் பொதுப்படையாக கேட்கணுங்கிறதுக்காக விஜய்கிட்டையும் நிவின்கிட்டையும் அம்மா கேட்டிருக்கோம். அதுவும் போக இப்போ மாப்பிள்ளைன்னு நினச்சி கேட்டால் கூட என்ன தப்பா? அவர் பார்க்குறதுக்கும் மாப்பிள்ளை மாதிரி தானே இருக்காரு அப்படின்ன மாதிரி கங்கா சொல்ல உடனே காவேரிக்கு கோவம் வந்துடும். அக்கா, நீயும் ஆரம்பிச்சிட்டியா அந்த மாதிரி பேசுகிறதுக்கு? காமெடி பண்ணுறன்ற பேரில் எனக்கு கடுப்பேற்றிட்டு இருக்காதக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து நகர்ந்து போயிடுவாங்க. உடனே யமுனா பக்கத்தில் வந்து என்னக்கா என்னாச்சு? ஏன் காவேரி அக்கா இப்படி உள்ளே போகுது சலிச்சுக்கிட்டு அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லடி விஜய் பற்றி ஏதாவது ஒரு பிட்டை போட்டு காவேரியை டைவர்ட் பண்ணலான்னு சொல்லி லைட்டாக ட்ரை பண்ணேன். அது அவளுக்கு புரிஞ்சிருச்சு, உஷாராயிட்டு என்னையே வந்துட்டு சடைஞ்சிட்டு போராடி. எப்படியாவது இன்றைக்கி விஜய் இங்கே இருக்கும்போது நான், நீ, நர்மதா, நிவின் எல்லாருமே சேர்ந்து மாற்றி மாற்றி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசி நல்லா காவேரியோட மனசை குழப்பி விட்டுறணும். அவளை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு அவளே விஜயை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை போடணும் அப்படின்ன மாதிரி கங்கா யமுனா 2 பேருமே பிளான் போட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஓடி ஓடி போய் எல்லா வேலையும் செய்வார். அவங்களுக்கு நான்வெஜ் எல்லாம் வந்துட்டு விஜயே வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு. அம்மா இந்தாங்க நானே வாங்கிட்டு வந்தேன் சமைச்சிருங்கன்னு சொல்லிட்டு விஜய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்க, உடனே வேணும்னே கங்கா என்ன பண்ணுவாங்க, காவேரி காதில் கேட்குற மாதிரியே, சே எவ்வளோ பொறுப்பாக இருக்காரு, இந்த மாதிரிலாம் உங்கள் குமரன் மாமா கூட பண்ண மாட்டாரடி. அவர் வந்து இதை சமைச்சிரு அதை சமைச்சிருன்னு சொல்லுவார், அவர் பாட்டுக்கு போயிடுவார். நான் தான் ஆட்டோ பிடிச்சி கடைக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து சமைப்பேன், வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடிடுவார். ஆனால் இவர் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்கார், வீட்டுக்காக எல்லாமே யோசிக்கிறாரு. நம்ம எப்படி போய் வாங்குவோன்றதுக்காக அவரே வந்துட்டு கடைக்கு போய் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. சே இவரை மாதிரி தாண்டி இருக்கணும் அப்படின்னு இவருக்கு யார் கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சுருக்காங்களோ அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே நிவின் உள்ளே வந்துடுவார் கரெக்டாக. ஏன் காவேரி, கொடைக்கானல் இவரை நீ பார்த்ததே இல்லையா? இவர் ரொம்ப ஃபேமஸான ஆளாச்சே. இவர் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றுவாங்க தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி விஜய் சாதாரண ஆளெல்லாம் கிடையாது. இவர் இருக்க அழகுக்கும் இவருக்கு இருக்க ஹேண்ட்ஸம் ஸ்டைலுக்கும் ஆட்டிடியூடுக்கும் அத்தனை பொண்ணுங்க நீயா நானான்னு இவரை சைட் அடிச்சிட்ருப்பாங்க. அப்படி தான் வந்துட்டு ஒரு டைம் எனக்கு தெரிய வந்துச்சு இவரை பற்றி. ஆனால் இவர் ஆளுமே பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்டைலாக இருக்காரு பாரு அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே யமுனாவும் சேர்ந்துருவாங்க, நர்மதாவும் கூட சேர்ந்துருவாங்க. ஆமாம் மாமா, இவர் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கார், செம்மையாக இருக்கார். இவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஃபாரினர்ஸ் கூட வருவாங்க அப்படின்ன மாதிரி நர்மதா சொல்ல, உடனே காவேரி, ஆமாண்டி, ஏன்னா இவர் பெரிய ஃபாரினர் பாரு, இவரை கல்யாணம் பண்ணிக்க ஃபாரின்லேருந்து பொண்ணு இறங்க. நீ வேற, இங்கே இருக்கிற லோக்கலில் தாண்டி நாங்களே இவருக்கு பொண்ணு தேடிட்டுருக்கோம், ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ அக்கா, இவருக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி நீ காமெடி பண்ணாத ஆக்சுவலாக அப்படின்ன மாதிரி இழுக்க, உடனே கங்கா, ஏன் காவேரி, இவருக்கு வந்துட்டு பிடிக்காமல் போயிருக்கோம் அந்த பொண்ணுங்களை, மற்றபடிக்க அந்த பொண்ணுங்களுக்கு இவரை பிடிக்காமல் போச்சா நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி யோசிப்பாங்க. ஆமாம்ல, அத்தனை பொண்ணுங்க கால் மேலே கால் பண்ணாங்க, அதில் ஒரு பொண்ணு வேற இவரை கல்யாணமே பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒத்த காலில் வேற நின்றுச்சு. கண்டிப்பாக இவர் தான் அந்த பொண்ணுங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணார். அக்கா சொல்கிற மாதிரி அந்த பொண்ணுங்களில் ஒருத்தர் கூட இவரை ரிஜெக்ட் பண்ணல அப்படின்ன மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த பேச்சை விடுவாங்க. உடனே ஆனால் காவேரிக்கும் வாய்ப்பு இருக்குது இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. காவேரி ஒத்துக்கிட்டா, காவேரி சம்மதிச்சா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் வந்துடுவார். விஜய் வந்ததுமே காவேரி எதையுமே வெளியில் காமிச்சிக்காம, அக்கா நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதக்கா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு காவேரி அந்த பக்கமாக நகர, உடனே யமுனா, ஏங்க்கா எனக்கும் நிவினுக்கும் எப்படி மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லி உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்ன மாதிரி காவேரி கிட்டே கேட்க, அது தாண்டி யமுனா எனக்கு ஞாபகமே இல்லை. உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு அம்மா சொன்னதுக்கப்புறம் கூட எப்போ ஆச்சு, அதுவும் நிவின் கூட எப்போ ஆச்சு நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எப்படி ஆச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்ன மாதிரி காவேரியை சொல்ல, உடனே யமுனா சொல்லுவாங்க, என் மேரேஜ் கதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுக்கா கண்டிப்பாக. நான் நிவின் மேலே அவ்வளோ அன்போடையும் பாசத்தோடையும் இருந்தேன். நிவின் என்னை லவ்வே பண்ண மாட்டார், என்னை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீ தானக்கா எனக்கு மேரேஜ் பண்ணி வச்ச, அது கூடவா உனக்கு மறந்துருச்சு அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே என்னது நான் மேரேஜ் பண்ணி வச்சேனா, என்னடி சொல்கிற, நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளாக உனக்கு லவ் மேரேஜ் பண்ணி வைக்கிற அளவுக்கு அப்படின்ன மாதிரி கேட்க, ஏக்கா உனக்கு இது கூட மறந்துச்சா, நீ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, ஆனால் உன் கூட இருந்தவர் அவ்வளோ பெரிய ஆள். அவரும் நீயும் சேர்ந்து தான் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு நிவினை தூக்கிட்டு வந்து என்னை வந்து மேரேஜ் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் தாக்கா என் லைஃபே இப்படி மாறிடுச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல,
கரெக்டாக வந்துட்டு காவேரிக்கு பழசு கொஞ்சம் ஞாபகம் வரும். யமுனாக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது விஜயும் காவேரின்ற மாதிரி லைட்டாக வந்துட்டு கண்ணை மூடி பார்க்கும்போது அவங்களுக்கு பழைய மெமரிஸ் வந்து கிராஸ் ஆகும். உடனே காவேரி சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்குடி, ஆனால் தெளிவாக எதுவும் தெரிய மாட்டேங்குது, யோசிக்கவும் முடியல, ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் சொல்லுவாங்க, நீங்கள் எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நீங்கள் கேஷுவலாக நீங்கள் இருங்க, உங்களுக்கா ஞாபகம் வந்தால் வரட்டும், வரலன்னா போகட்டும், நீங்கள் எதுவும் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே யமுனா சொல்லுவாங்க, உண்மையாலுமே இவர் ரொம்ப கிரேட்க்கா, எவ்வளோ பயங்கரமாக பேசுகிறாரு, உண்மையாலுமே நிவின்க்கு முன்னாடி நான் விஜயை பார்த்துருந்தேன், இவருக்கு குழந்தையே இருந்திருந்தாலும் பரவாயில்லன்னு நான் விஜய் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அக்கா நீ தான்க்கா எதையுமே யோசிக்காமல் இவரை மிஸ் பண்ணுற, கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி வந்து அந்த டைமில் சிரிப்பாங்க விஜயை பார்த்து. கண்டிப்பாக காவேரிக்கும் கூடிய சீக்கிரம் விஜயை பிடிக்க ஆரம்பிச்சிருன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துடும்.